பஞ்சாயத்துக்காக டேன் நம்பர் எடுத்திருந்தாங்கன்னா, அந்த டேன் நம்பரை உபயோகப்படுத்தியும் பேன் நம்பர் இது ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கலாம் சார். அந்த டேன் ஒண்ணு இருந்தா போதும். ஸோ டேன் அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்னுடைய பேன் இது 2 இருந்தா போதும் சார். சார் இதுல யார் அந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல யார் இஓவாக இருக்கிறாரோ, அந்த பஞ்சாயத்துக்கு, சார் அவரு தான் ஆத்தரைஸ் சிக்னேச்சர்ங்கிற பொறுப்புல வருவார். ஸோ அவரு அந்த ஆத்தரைஸ் சிக்னேச்சர்ங்கிற முறையில அவருடைய டீட்டெயில்ஸ குடுத்துட்டு, அதுல வந்து நம்ம வந்து போட்டு மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஆஸ் யூசுவல் தான் சார். அதுல போட்டு பதிவு பண்ணி நம்ம வந்து லைசென்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் இஓ மாறும்பொழுது உள்ள ஆத்தரைஸ் சிக்னேச்சர்ங்கிற முறையில அவங்கள வந்து நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். வேற ஒண்ணும் இதுல பெருசா நமக்கு எப்போதும் இருக்க மாரி தான் சார். அடிஷனலா இந்த 2 டீட்டெயில்ஸ் அவங்களுடைய பேன் நம்பர், டிபார்ட்மெண்ட்டுடைய பேன் நம்பர் அல்லது அந்த பர்ட்டிகுலர் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிக்கு டேன் நம்பர் இருந்தா அத பார்த்துக்கணும். சார் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஹரிச்சந்திரன் முத்துசாமி அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் அவரு என்ன கேட்டிருக்காருன்னா, சார் வென் ஐ ஃபைல் அ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் காம்பவுண்டிங் டீலர் நான் காம்பவுண்டிங் டீலருக்கு பதிவு பண்ணும் பொழுது, சார் அதுல வந்து நான் வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ங்கிறது செலக்ட் பண்ணணும். சார் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணல. அதுல வந்து சேஞ்ச் ஆப்ஷன் நான் வந்து ஆப்ஷன் பண்ணும்போது 3 ஆப்ஷன செலக்ட் பண்ணியிருக்கேன். சார் 1% சேல்ஸ். சார் ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் நீங்க பதிவு பண்ணும்பொழுது காம்போசிஷன் டீலருக்கு, சார் அதுல வந்து இந்த 3 ஆப்ஷன் இருக்கும் சார். அந்த 3 ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலரா அதுல வந்து எனக்கு அந்த ரீகால் பண்ண முடியல. 3 ஆப்ஷன்ல வந்து கடைசி ஆப்ஷன் தான் வரும்னு நெனைக்கிறேன் சார். எனக்கு வேணா நீங்க தனிப்பட்ட முறையில கால் பண்ணுங்க. அந்த ஒரு ஆப்ஷன தான் நம்ம செலக்ட் பண்ற மாரி இருக்கும் சார். மீதி செலக்ட் பண்ணலாம். ஆனா அது நாட் எலிஜிபிள் ஃபார் காம்போசிஷன். அந்த ஒரு ஆப்ஷன கடைசி ஆப்ஷன செலக்ட் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க வந்து சார் ரிஜிஸ்ட்ரேஷன பொறுத்தவரைக்கும் காமன் தான் எல்லாத்துக்கும். சார் 1% 5%ங்கிறது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்ல தான் நீங்க போட்டு காமிக்க வேண்டியது வரும். ஸோ அதுல வந்து நீங்க எதுவும் மாற்றம் இருக்காது சார். எப்பவும் போல நீங்க கன்டின்யூ பண்ணலாம். நீங்க வேணா எனக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேப்ல இருக்கும்பொழுது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கால் பண்ணுங்க சார். அந்த வார்த்தைகள படிக்கும்பொழுது நான் கரெக்ட்டா சொல்லிருவேன் உங்களுக்கு. அது ஒண்ணு. சார் அடுத்தது சார் ராஜசேகரன் ஒருத்தர் கேட்குறாரு. சார் ஹவ் டூ ஃபைண்ட் நில் ரேட்டட் குட்ஸ் அண்ட் எக்ஸம்ப்டட் குட்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. சார் நமக்கு சார் பொதுவா நம்ம மைண்ட்ல அப்சர்வ் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னா, சார் எக்ஸம்ப்டட் குட்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி ஆக்ட்லயே அது வந்து டோட்டலா எக்ஸம்ப்ட் பண்ண செய்யப்பட்ட குட்ஸ். பை ஆக்ட் இட் இஸ் எக்ஸம்ப்டட். சார் அதுக்கு என்னைக்கும் வரி போட முடியாது. எக்ஸம்ப்ஷன் சார் செக்ஷன் 11ல செக்ஷன் 11 தான் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிளஸ் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் பவர்ஸ் குடுக்குது. என்ன பவர்ஸ்னா, எந்தெந்த பொருளுக்கு விற்பனைக்கு எக்ஸம்ப்ஷன் குடுக்கலாம், எது எதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் போடலாம் அப்படிங்கிறது குடுக்கப்படுறது. அந்த எக்ஸம்ப்ஷன். அந்த எக்ஸம்ப்ஷன உபயோகப்படுத்தி கவர்மெண்ட் வந்து எது எதுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் குடுக்குறாங்களோ, அந்தந்த பொருட்கள்லாம் எக்ஸம்ப்டட். சார் நம்மளுக்கு இப்போ வந்து நில் ரேட்டட் தான் இருக்கு சார். சார் நில் ரேட்டட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், பை ஆக்ட் இப்போதைக்கு அது நில். அப்படின்னா, சார் அதுவும் டாக்ஸபிள் குட்ஸ் தான். ஆனால் அதனுடைய ரேட் ஆஃப் டாக்ஸ்ங்கிறது நில். இப்போதைக்கு அதுக்கு எதுவும் கிடையாது. ஆனா கவர்ன்மெண்ட் பார்த்து எப்ப வேணாலும் தட் மீன்ஸ் கவுன்சில் பார்த்து எப்ப வேணாலும் ஒரு நில் ரேட்டட்ல இருக்கக்கூடிய பொருள ஈஸியா வந்து டாக்ஸ் ரேட்டுக்கு மாத்த முடியும். பட் எக்ஸம்ப்டட் குட்ஸ பொறுத்தவரைக்கும் பை ஆக்ட் இட்செல்ஃப் இட் இஸ் எக்ஸம்ப்டட். நீங்க எக்ஸம்ப்டட் குட்ஸ வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா அமெண்ட்மென்ட் தேவைப்படும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் வரைக்கும் தேவைப்படும். இப்போதைக்கு நமக்கு நில் ரேட்டட்ல தான் எல்லா பொருளையும் நமக்கு குடுத்து வச்சிருக்காங்க சார். சார் அடுத்தது ஹரிச்சந்திரன் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒருத்தர் கேட்கிறாரு. சார் அவரு வந்து காம்போசிஷன் டீலர் அதேதான் சார் ரிஜிஸ்டர்ட் அதே அவரும் அதே கேள்வி தான் கேட்கிறாரு. சார் அந்த அதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் அவருக்கு. 1% தான் சார். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சார் கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகுறதுனால அந்த கொஸ்டின் நான் சொல்லல. சார் அடுத்தது ஆ ராமகிருஷ்ணன் ஒருத்தர் கேட்கிறாரு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து. சார் அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னா, சார் டவுன்லோடிங் 2A ஃபார்மேட் வி நீட் இன் எக்ஸல் ஃபார்மேட் அப்படின்னு காம்போசிஷன் டீலருக்கு 4A வரும் சார். 4Aவை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சார் அதுக்கு நான் இன்னொரு அ கடைசியா சொல்றேன் சார் அதுக்கும். 2 கேள்விகளுக்கு நான் கடைசியா ஆன்சர் பண்ணணும். பிரிண்டிங்க்கும் இந்த 2Aக்கும். சார் அது வந்து காம்போசிஷன் டீலருக்கு நீங்க வந்து ஜிஎஸ்டி சைட்ல தான் போய் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் சார். வேற எதுவும் பிரைவேட் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ற மாரி ஈஸியா டவுன்லோட் பண்ற மாரி இல்ல. அதுல வந்து நம்ம வந்து 4Aல என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நம்ம அதாவது சைட்ல இருக்கிறத தான் டவுன்லோட் பண்ண முடியும். சார் அவரு இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் ஹவ் டு சேஞ்ச் டாக்ஸ் சர்க்கிள் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸ். சார் இந்த ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. சார் சென்ட்ரல் அலாட் ஆன கேஸை ஸ்டேட்டுக்கு மாத்தி விடுறதோ, ஸ்டேட்டுக்கு அலாட் ஆன கேஸை சென்டருக்கு மாத்தி விடுறதோ நம்மளால எந்த விதமும் செய்ய முடியாது சார். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா
போர்ட்டலே அலாட் பண்ணுது. அதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. சார் ஆனா சர்க்கிள் சேஞ்ச் ஆகுறத வந்து நம்ம கன்சர்ன் சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு லெட்டர் குடுக்கலாம். சார் நான் செலக்ட் பண்ணும்பொழுது தவறான சர்க்கிள குடுத்துட்டேன் அப்படிங்கும் பொழுது, நம்ம எந்த சர்க்கிள்ல குடுத்துருக்கிறோமோ அந்த சர்க்கிள்ல போய் நமக்கு ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் குடுக்கணும். நான் வேற சர்க்கிள செலக்ட் பண்ணும்பொழுது தவறா இந்த சர்க்கிள்ல குடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க லெட்டர் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஆஃபீசர் வந்து அந்த லெட்டர பேஸ் பண்ணி அவரு தான் சர்க்கிள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நம்மனால எதுவும் தனிப்பட்ட முறையில பண்ண முடியாது சார். போர்ட்டல்ல போய் பண்ண முடியாது. கன்சர்ன் ஆஃபீஸ்ல குடுத்தா அவர் சேஞ்ச் பண்ணி குடுப்பாரு. அடுத்தது அது ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் சார். காம்போசிஷன் டீலர்ல இருந்து ரெகுலரா மாறும்பொழுது, நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்க லாஸ்ட் 1 இயர் சார். நீங்க எப்ப நடுவுல மாறுனாலும் சரி, எந்த மாசத்துல மாறுனாலும் சரி, எந்த மாசத்துல மாறுறீங்களோ அதிலிருந்து பேக்வேர்ட்ஸ்ல 1 இயர். அத எடுத்துட்டா போதும் சார். அடுத்து ஜெனரேட் இ-வே பில் ஜெனரேஷன் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் ஜெனரேட் இ-வே பில் நாட் டைரக்ட்லி அப்லோட் இன் த ஜிஎஸ்டி போர்ட்டல் இன் ஜிஎஸ்டிஆர் 1. சார் இந்த கேள்வி எனக்கு கிளியரா புரியல. சார் இ-வே பில் போட்டதுலேருந்து டைரக்டா ஜிஎஸ்டிஆர் 1க்கு நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா, அதுலயே ஆப்ஷன் இருக்கு சார். அந்த ஆப்ஷன் உபயோகப்படுத்தலாம் ஜிஎஸ்டிஆர் 1ல. அதுல இருக்கிறது உபயோகப்படுத்திக்கலாம் சார். சார் அடுத்தது பாண்டியராஜன் அப்படிங்கிறவரு சிவகாசியிலேருந்து கேட்குறாரு. சார் காம்போசிஷன் டீலர் அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸுக்கு ஆர்சிஎம் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. சார் அது வந்து இப்போதைக்கு இல்ல சார். சார் அந்த மாரி வந்து எந்த ஆப்ஷனும் இல்ல. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆர்சிஎம்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு சார் இப்போ ஆர்சிஎம்ம பொறுத்தவரைக்கும் 9(3) அப்படிங்கிற செக்ஷன் மட்டும் தான் நமக்கு லைவ்ல இருக்கு சார். 9(3) வந்து லைவ்ல இருக்கிறதுனா, அது ஏற்கனவே நோட்டிஃபைடு குட்ஸ், நோட்டிஃபைடு சர்வீசஸ் இருக்கு. அத மட்டும் அதுக்கு உண்டானதுக்கு மட்டும் நம்ம டாக்ஸ் கட்டினா போதும். 9(4) அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு எதுவும் இல்ல சார். 9(3)ல கவரேஜ் ஆச்சுன்னா உண்டு. சார் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டொபாக்கோ, ரா காட்டன், சில்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸு இந்த மாரி விஷயங்கள் இருக்கு சார். இதெல்லாம் 9(3)ல இருக்கு. காம்போசிஷன் டீலரா இருந்து அதையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாருன்னா, கண்டிப்பா வந்து அதுக்கு டாக்ஸ் கட்டணும். அது இல்லாம மத்த பொருளா இருந்தா தேவையில்ல. சார் அடுத்தது வந்து சார் அடுத்து அவரே தான் பாண்டியராஜன் சிவகாசியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் ஜிஎஸ்டி ப்ரொப்ரேட்டரா இருக்கு சார். சார் ஆனா பார்ட்னர்ஷிப் பேன் கார்டுல இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டோம் 16, 17க்கு. சார் இதனால ஜிஎஸ்டில ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. 18, 19க்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுவது? ப்ரொப்ரேட்டர் பேன் கார்டு ஆர் ஃபேம் கார்டு? சார் இதுல வந்து கொஸ்டின் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. அதாவது நீங்க எந்த ஜிஎஸ்டி நம்பர்ல என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு உண்டான இன்கம் டாக்ஸை கரெக்டா ஃபைல் பண்ணணும் சார். தவறுதலா நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஜிஎஸ்டில எதையும் ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டில எந்த கரெக்ஷனையும் பண்ண முடியாது சார். இப்ப இன்கம் டாக்ஸ்ல தான் அதுக்குண்டானத சேஞ்சஸ் பண்ணிக்கணும். சார் அடுத்து அவரே தான் பாண்டியராஜன் சிவகாசியில இருந்து. சார் செப்டம்பர் 17ல் பர்ச்சேஸுக்கு ஒரு இன்வாய்ஸ் டபுள் டைம் ஐடிசி கிளைம் பண்ணிட்டோம். அந்த எக்ஸஸ் கிளைம் ஐடிசிய மார்ச் 2019 ஜிஎஸ்டிஆர் 3Bல ரிவர்ஸ் பண்ணிட்டோம் சார். இதற்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்தது 17, 18 ஐடிசி 19 வரைக்கும் கிளைம் பண்ணலாம்னு இருக்கு. கண்டிப்பா சார் இருக்கு. அதனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா சார்? சார் ஒரு கொஸ்டினை ஸ்ப்ளிட் பண்றேன் சார். சார் செப்டம்பர் 2017ல வந்து ஒரு இன்புட்டை வந்து 2 தடவை எடுத்துட்டாரு. சார் அந்த இன்புட்டை வந்து நீங்க வந்து மார்ச் 2019ல ரிவர்சல் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். சார் இதுல 2 விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. சார் அந்த எடுத்த இன்புட்டை வந்து நீங்க யுட்டிலைஸ் பண்ணிட்டீங்களான்னு பார்க்கணும். சார் யுட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவுட்புட்டுக்காக அட்ஜஸ்ட்மென்ட் செஞ்சுட்டீங்களா? அப்படின்னா, சார் அட்ஜஸ்ட்மென்ட் செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க ராங்கா இன்புட்ட அதாவது டபுள் டைமா கிளைம் பண்ணிட்டீங்க. கிளைம் பண்ணுனத வந்து நீங்க வந்து யூஸும் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணணும் சார். சார் இன்கேஸ் சார் என்னோடது ஃபுல்லாவே அது வந்து வருஷம் ஃபுல்லாவே எப்பவுமே ஐடிசி எக்ஸஸ்ல தான் இருக்கும் சார். அப்படின்னா, அது அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசியா உங்களுடைய புக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. சார் அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்ட் வராது சார். ஆனால் இது வந்து பொதுவான விதி. சார் ஆனா ஆஃபீசர் வந்து ராங் அவைல்மென்ட் இன்புட்டே இல்லாம நீங்க இன்புட் கிளைம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற முறையில ராங் அவைல்மெண்ட்ங்கிற முறையில நாளைக்கு வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படிங்கறது சொன்னாருன்னா சார் செக்ஷன் 73ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களாகவே தவறு திருத்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பெனால்ட்டி வராதுன்னு தான் சொல்றாங்க சார். ஆனா இன்ட்ரெஸ்ட் வரும்னு தான் சொல்றாங்க. அதனால வந்து ராங் அவைல்மெண்ட்டுங்கிற காரணம் சொன்னாருன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா நீங்களே வாலண்டியரா ரிவர்ஸ் பண்ணுனதுனால இது வந்து அ பின்னாடி இன்ட்ரெஸ்ட் வரும் சார். அது ஆஃபீஸரோட டிஸ்கிரிஷனரி பவர் மாரி இருக்கும். ஸோ அதில தான் சொல்லணும் சார். அவர் எப்படி அத பார்வையில பார்க்குறாரு. உங்களோட அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசியாவே தான் இருக்குது. அத நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற முறையில எடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்ல சார். மத்தபடி இருந்தா பிரச்சனை வரும்.
சார் அடுத்தது வந்து நம்பி அப்படிங்கிற ஒரு சங்கரன் கோயில்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. சார் அவர் கூட்டாளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு அக்ரோ ஃபார்ம்ஸ் நிறுவனத்தை நடத்துகிறார். இதற்கு பதவிச் சான்றிதழ் தேவையா? சார் இதுல வந்து நீங்க அக்ரோ ஃபார்ம்ஸ்ங்கிறதுல என்ன ஆக்டிவிட்டி செய்யறீங்க அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும் சார். சார் அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து டாக்ஸபிள் ஆக்டிவிட்டியான்னு பார்க்கணும். டாக்ஸபிள் சர்வீசஸ்ல வருதான்னு பார்க்கணும் சார் 1. 2வது அதனுடைய டர்ன் ஓவர். சார் ஆக்சுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர். சார் இது நீங்க சர்வீசஸ் அப்படிங்கிற முறையில நீங்க போய் சார் நீங்க சர்வீசஸ் மாதிரி அதாவது மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் போய் சரி பண்ணி கொடுக்கறது, சர்வீசஸ் மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க, தோட்டத்தை அமைச்சு கொடுக்கறது, வேலிஸ் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள், செடி நடவு செய்து கொடுக்கறது, இந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணுனீங்க அப்படின்னாலும் சர்வீஸ் போர்ஷன்ல 20 lakhsக்கு மேல பார்க்கணும் சார். டாக்ஸபிள் சர்வீசஸ்ல என்னென்ன வருதுன்னு பார்க்கணும் சார். இது வந்து பியூர்லி எக்ஸம்டட் சர்வீசஸா இருக்குது அப்படிங்கிற முறையில உங்களுக்கு அப்படி இருந்தா எவ்வளவு டர்ன் ஓவர் இருந்தாலும் டாக்ஸ் வராது சார். அந்த உங்களுடைய அக்ரோ ஃபார்ம்ஸுக்கு கீழே நீங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க அல்லது என்ன வேலை செய்யறீங்க அல்லது நீங்க அக்ரோ ஃபார்ம்ங்கிற முறையில குட்ஸை கூட சேல் பண்ணலாம். குட்ஸ் சேல் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி பொருட்களை வந்து சேல் பண்றீங்க, டாக்ஸபிள் குட்ஸாங்கிறத பார்க்கணும். அதனோட டர்ன் ஓவரை பார்த்துட்டு பதிவு சான்றிதழ் எடுத்துக்கலாம் சார். அடுத்தது புதிதாக பதிவு சான்றிதழ் செய்யும் பொழுது அவரே தான் சார், நம்பி அவர்கள் தான் கேட்டிருக்காங்க சங்கரன் கோயில் இருந்து. புதிதாக பதிவு சான்றிதழ் அப்ளை செய்யும் பொழுது வாடகை ஒப்பந்தம் 15 காலத்துக்கு மேல் சென்றால் அந்த ஒப்பந்த பத்திரத்தை ரிஜிஸ்டர் பெற வேண்டியது கட்டாயம் என்று வணிக அலுவலர் கூறுகிறார். இது வேண்டுமா அல்லது இல்லையா? சார் இது வந்து நமக்கு ஜிஎஸ்டி ஆக்ட்ல எந்த விதமான இதுவும் சொல்லல சார். நமக்கு ப்ரூஃப் தான் கேட்டிருக்காங்க. சார் அந்த ப்ரூஃப் வந்து 11 மாசத்துக்கு இருக்கணுமா, 12 மாசத்துக்கு இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தனியா எதுவும் ஜிஎஸ்டி ஆக்ட்ல சொல்லப்படல சார். இப்ப கடைசியா வந்த அமெண்ட்மெண்ட் படி சார், ஜிஎஸ்டி ஆக்ட் அமெண்ட்மெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன்ல அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். நமக்கு இந்த கொரோனா பீரியட்ல அதனுடைய நோட்டிபிகேஷன்லாம் வந்திருக்கு சார். அந்த நோட்டிபிகேஷன் படி என்னன்னா ஆதார்ங்கிறது கட்டாயம் ஆயிருச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஆதார் கார்டு போடணும் அப்படிங்கிறது கட்டாயம் ஆயிருச்சு. நோட்டிபிகேஷன் வந்துருச்சு சார். பட் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்குதுங்கிறது தெரியல. ஒரு விஷயம். 2வது விஷயம் சார், இப்போ அந்த கடைசியா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் படி தேவை ஏற்பட்டால் அந்த பர்டிகுலர் அதிகாரி, அதாவது ஜிஎஸ்டி அதிகாரி யாரோ அவர் வந்து நம்மளுடைய இடத்த பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்றாங்க. பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது தேவை ஏற்பட்டால் சார், இஃப் நெசசரி பிசிக்கல் பிளேஸ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு டவுட் வந்துச்சுன்னா வந்து பார்க்கலாம்னு சொல்றாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும் சார். இல்ல அவர் வந்து பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறாரு அப்படின்னா எப்பவும் போல நமக்கு 3 நாள்ல நமக்கு சர்டிஃபிகேட் வந்துரும் சார். பட் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தனியா எதுவும் இல்ல சார். 11 மாசத்துக்கு மேல இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கம்பல்சரி கிடையாது சார். ஜிஎஸ்டி ஆக்ட் படி நான் சொல்றேன். சார் அடுத்தது வந்து சார் ஒரு தனிநபர் கணக்கில் கேபிட்டலில் கிஃப்ட் பெய்டு டு ரிலேட்டிவ்ஸ் 3 lakhs என ஐடி ஸ்டேட்மெண்டில் காமிக்கப்படுகிறது. சார் ஜிஎஸ்டியில் எவ்வாறு காண்பிக்க வேண்டும்? சார் ஜிஎஸ்டிஆர் 9 எவ்வாறு காண்பிக்க வேண்டும்? சார் கிஃப்ட் பெய்டு டு ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஜிஎஸ்டியில பர்டிகுலரா எதுவும் இல்லை சார். ஷெட்யூல் 1ல எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து சார் கிஃப்ட் வந்து பே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா சார் அந்த கிஃப்ட்டுங்கிறதும் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அல்லது சர்வீசஸா போகும் பொழுதுதான் அந்த பார்ட் வரும் சார். கேஷா பே பண்ணா சார், கேஷ் அப்படிங்கிற காம்பனண்ட் வந்து ஜிஎஸ்டியில வந்து நமக்கு வந்து பொருளாக ட்ரீட் பண்ணப்படல, பொருளாவோ சர்வீஸாவோ ட்ரீட் பண்ணல. கேஷ்ங்கிறது இட் இஸ் நாட் அ கமாடிட்டி சார். இவர் வந்து கிஃப்டா 3 லட்சம் ரூபா வந்து அவருடைய ரிலேட்டிவ்க்கு வந்து கேஷா கொடுத்துருக்கிற பட்சத்தில் எதுவும் ஜிஎஸ்டியில் எஃபெக்ட் வராது சார். ஆனா தன்னுடைய ஸ்டாக்ல இருக்கக்கூடிய பொருளை கிஃப்டா கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் நாட் அ கிஃப்ட்னு சொல்ல முடியாது சார். இட் இஸ் அ சப்ளை. அந்த சப்ளைக்கு உண்டான டாக்ஸை கட்டணும். அல்லது ஆப்போசிட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான என்ன பொருளுக்கு உண்டான இன்புட் எடுத்திருக்காரோ அந்த இன்புட்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று சேல் பண்ணும்போது இட் இஸ் அ சேல், ஆக்சுவலா இட் இஸ் அ சப்ளை. ஒன்னா சப்ளைக்கு டாக்ஸ் கட்டணும் அல்லது அந்த 3 லட்சம் ரூபாய் பொருளுக்கு வெளியில கிஃப்டா கொடுத்ததுனால ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும் சார். அடுத்தது வந்து அவரே தான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, நம்பி அப்படிங்கிறவர். சார் வேஸ்டேஜுக்கு பில் போடும்போது டிசிஎஸ் கட்ட வேண்டும் என்கிறார்களே, இது சரியா அப்படின்னு. சார் நமக்கு டிசிஎஸ் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை சார். அது ஒன்லி ஃபார் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் சார். அது மேபி இன்கம் டேக்ஸ் டிடிஎஸோட ஏதாவது ரிலேட் ஆகிருக்கலாம் சார். அதை நீங்க ரெஃபர் பண்ணீங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் அப்படி டிசிஎஸ்ங்கிறது ஒன்லி ஃபார் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டிடிஎஸ்ங்கிறது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு இன்வாய்ஸ்னுடைய வேல்யூ இருக்கிறவங்களுக்கு, அது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கும் பொழுது அதுக்கு தான் சார் அவங்க வந்து டிடிஎஸ் பிடிச்சி கட்டுவாங்க. அது டிடிஎஸ் 2% சார் அது. ஆனா வந்து ஜிஎஸ்டியில
அந்த அந்த டிடிஎஸ் வரும் சார். அந்த டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் ஆப்ரேட்டர். இது 2ம் ஜிஎஸ்டில சார். வேஸ்ட்டுக்கோ இதுக்கோ வந்து ஜிஎஸ்டில எந்த விதமான டிசிஎஸோ, டிடிஎஸோ அப்ளிகபிள் கிடையாது சார். சார் அடுத்தது கேள்வி இன்னொரு 3 கேள்வி இருக்கு சார். அது வந்து ஏற்கனவே முன்னாடி கேட்டிருந்தவங்க அவங்களுடைய கேள்விகளை முடிச்சிடறேன் சார். அதுக்கப்புறம் வேற ஏதாவது லைவா கேட்கறவங்களும் கேட்டுங்க சார். எக்ஸ்போர்ட் அண்ட் லோக்கல் சேல்ஸ் செய்யும் நிறுவனம் இன்று வரை தனது வேட் ஐடிசி ட்ரான் மூலியமாக செய்யவில்லை சார். அதான் சார் ஐடிசி பொறுத்த வரைக்கும் ட்ரான் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கான்னு பாருங்க சார். ஜூன் 30க்குள்ளார நமக்கு வந்து ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுக்கலாம் சார். சார் அதுல முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கோங்க சார். ட்ரான் 1 எடுக்கக்கூடியவங்க வேட் பீரியடை நல்லா கவனிங்க சார். வேட் பீரியட்ல அந்த டீலர் வேட்ல எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ணியிருந்தாருன்னா வேட் பீரியட்ல எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ணியிருந்தாருன்னா சேல் பாயிண்ட்ல எக்ஸம்டடு. ஆனா அதனுடைய இன்புட் எல்லாம் வேட்ல இருக்கும் சார். ஆனால் அந்த மாதிரி வேட்ல இருக்கக்கூடிய இன்புட்டை ட்ரான் 1க்கு கொண்டு வரக்கூடாது சார். ஏன் அப்படின்னா சார் வேட்ல எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து வேட் சேல்ஸ் கிடையாது, அது சிஎஸ்டி சேல்ஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்ல வரக்கூடிய சேல்ஸ். சிஎஸ்டி சேல்ஸ் பண்ணினதுக்கு வேட்ல இருக்கக்கூடிய இன்புட்டை ரீஃபண்ட் தான் வாங்கணுங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கு சார். அதுல மட்டும் ட்ரான் 1 செக்ஷன் 140 ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு சார். அதாவது சிஜிஎஸ்டி ஆக்டையும் எஸ்ஜிஎஸ்டி ஆக்டை தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் சொல்றேன் சார். ரெண்டையும் நீங்க எடுத்து வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா லைன் மாறாம வந்துட்டு இருக்கும் சார். ஆனா செக்ஷன் 140 மட்டும் 2 வேரி ஆகும். செக்ஷன் 140ல சில சேஞ்சஸ் இருக்கு. ட்ரான் 1 ப்ரொவிஷன் சார். செக்ஷன் 140ங்கிறது ட்ரான் 1 ப்ரொவிஷன்ஸ். அதுல பாத்தீங்க சார். அதாவது அந்த டீலர் வந்து வேட்ல இருக்கக்கூடிய வேட்ல சேல் பண்ணக்கூடிய இன்புட்டான்னு பாத்தீங்க. அப்படி இருந்தா ட்ரான் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சார். சார் அடுத்தது வந்து அவரே தான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு சார். மார்ச் மாத சேல்ஸ் 50,000 ரூபாய் அதிகமாக காண்பித்து ஜிஎஸ்டிஆர் 3B ஜிஎஸ்டிஆர் 1 செய்து விட்டேன். இதனை எவ்வாறு சரி செய்வது சார்? இது எந்த வருஷத்துக்குங்கிறது தெரியல சார். சார் இப்ப இது வந்து சார் நல்லா இது பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டியினுடைய போர்ட்டல்ல நம்ம எதுவும் பண்ண முடியாது சார். மார்ச் மாசத்தினுடைய ரிட்டர்ன்ஸ்ல நீங்க வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸ்ட்ரா காமிச்சிட்டீங்க அப்படிங்கிறத நீங்க எதுவும் செய்ய முடியாது சார். இந்த எக்ஸ்ட்ரா காமிச்சதுங்கிறது 2-3 விஷயம் அடிக்கணும் சார். டைப் பண்ணும்போது தவறுதலா அடிச்சிட்டிங்களா, அல்லது ஆக்சுவல் சேல்ஸ் நடந்தது கிரெடிட் நோட் வந்ததை நம்ம ரிப்போர்ட் பண்ணாம விட்டோமா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சார். இந்த மாதிரி விஷயங்கள்ல மார்ச் மாசம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி முடிச்சாச்சு சார். ஸோ இதை வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல தான் நீங்க வந்து முதல்ல கரெக்ட் பண்ணணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ்ல அந்த 50,000 ரூபாயை கம்மி பண்ணிடணும். ரெண்டாவது இதுக்காக கட்டின டேக்ஸை வந்து நீங்க அட்வான்ஸ் டேக்ஸ் பெய்டு அப்படிங்கிற மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பேலன்ஸ் ஷீட்ல கண்டிப்பாக இதை காமிச்சு வைக்கணும். அப்படி காமிச்சு வச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 3B ஃபைல் நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஏப்ரல் மாசத்தினுடைய 3B ஃபைல் பண்ணும் பொழுது அதற்குண்டான டேக்ஸை வந்து நீங்க கட்டாம விட்டுறலாம். ஏன்னா அந்த 50,000 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸை கட்டாம விட்டுறலாம். கட்டாம விட்டுட்டு அதே மாதிரி அடுத்த வருஷத்தினுடைய புக்ஸ் ஏப்ரல் மாசத்துல அட்வான்ஸ் டேக்ஸ் பெய்டுன்னு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்களோ அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் பெய்டை வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 3B ஏப்ரல் மாசத்துல கட்டினதாக நீங்க வந்து கணக்குல அட்ஜஸ்ட் பண்ணணும். கணக்குல அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும் சார். இது வந்து லிட்டில் பிட் இப்போதைக்கு நமக்கு காம்ப்ளிகேட்டட். இதை புக்ஸை ஆடிட் பண்ணும் பொழுது தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். போர்ட்டல்ல நமக்கு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அடுத்தது லாக்டவுனுக்கு முன்னதாக சேல்ஸ் மற்றும் இவே பில் போட்டு விட்டேன். இப்பொழுது அந்த சேல்ஸ் ஆர்டர் கேன்சல் செய்யப்படுகிறது. இதனை எவ்வாறு சரி செய்வது சார்? இதுல சார் சேல்ஸ் போட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க, இவே பில்லும் போட்டாச்சுன்னு சொல்றீங்க சார். சார் இவே பில்லுல பார்ட் பி ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது இந்த கேள்வியில சொல்லப்படல. பார்ட் பி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வண்டி நம்பர் சார். வண்டி கிளம்பிருச்சு அப்படிங்கிறதுக்காக போட்ட விஷயம் சார். அப்படி வண்டி கிளம்பிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா சார் டெலிவரி ஆன மாதிரி தான் கணக்கு சார். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க கிரெடிட் நோட் போட்டு திரும்ப வந்து சேல்ஸ் ரிட்டர்னா தான் கணக்குல கொண்டு வரணும் சார். நான் பார்ட் பிஏ போடல சார், வண்டி இன்னும் இவே பில்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டேன் சார், பார்ட் ஏலாம் ஃபில் பண்ணிட்டேன், பார்ட் பின்னு சொல்லப்படுற அந்த வண்டி நம்பர் நான் ஃபில் பண்ணல அப்படின்னா சார் கண்டிப்பா அந்த இவே பில் இன்னும் நடைமுறைக்கே வரலின்னு அர்த்தம். அந்த இவே பில் பார்ட் பி ஃபில் பண்ணும் பொழுது அது வேலிட் இவே பில்லா மாறுது. நீங்க பார்ட் பி ஃபில் பண்ணல சார். ஃபில் பண்ணல அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சேல்ஸை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை சார். நீங்க சேல்ஸ் அப்படியே கேன்சல் பண்ணலாம், அல்லது நீங்க வந்து அதுக்கு ஒரு கிரெடிட் நோட் போடலாம் சார்.
போயிருந்துச்சுன்னா கிரெடிட் நோட் போடணும். இல்ல சார் இன்னும் போகவே இல்ல சார், எல்லாமே சரக்கு என்கிட்ட தான் இருக்குது, எல்லாமே இருக்கு சார், பார்ட் பியும் ஃபில் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அந்த சேல் பில்லையே கூட அப்படியே கேன்சல் பண்ணலாம் சார். சார் இது வந்து இதுவரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில் சார். இன்னொரு முக்கியமான கேள்வி 2 பேரு சிவகாசியிலேருந்து கேட்டிருக்கிறவங்க சார். சார் 2 கொஸ்டின்ஸ். ஒண்ணு வந்து இந்த பிரிண்டிங் ஆஃப் நோட் புக்ஸ் இதெல்லாம் சார். சார் அதுல டெக்ஸ்ட் புக்குங்கிற வார்த்தை சொல்றாங்க. சார் இந்த பசங்க படிக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் சார். காலேஜ் புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லி வந்து அந்த பிரிண்டிங் போகும்போது எக்ஸம்ஷன், அதுக்கு டேக்ஸ் கிடையாது சார். சார் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் அடிச்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்டட் சார். யூனிவர்சிட்டிக்கான புக்ஸ் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி காலேஜஸ்க்கு இது மாதிரி டெக்ஸ்ட் புக்லாம் அடிச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்டட் சார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அடுத்தது 2 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் சார். ஒரு விஷயம் வந்து சார் மேஜரா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஒண்ணு சார், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா சார், ஒரு நிமிஷம் சார் அந்த கொஸ்டினை படிச்சுக்கிறேன் சார். புக்ஸ் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரிண்டிங் ஆஃப் புக்ஸ், பேம்ப்ளெட், ப்ரௌச்சர்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எது வேணாலும் இருக்கு சார். சார் இதுல ஒன்று விஷயம் சார், கண்டென்ட் வந்து வேற ஒருத்தர் சப்ளை பண்றாரு சார். நல்லா புரிஞ்சுங்க. கண்டென்ட் சார், கண்டென்ட்ங்கிறது அந்த பிரிண்ட் சிடியில கொடுத்துட்றாருன்னு வச்சுக்குவோம் சார். ஒருத்தர் கண்டென்ட்டை வந்து சிடிலையோ மெயிலையோ அனுப்பிச்சிடுறாரு சார். அந்த மெயிலில் அனுப்பிச்சதை வந்து சார் நான் தான் வந்து அந்த பொருள், அதாவது நீங்க தான் பிரிண்டர்னு வச்சுக்கோங்க சார். நீங்க தான் பேப்பர் போடுறீங்க சார். அந்த பிரிண்டருக்கு உண்டான இங்கு மற்றது என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்க தான் போடுறீங்க சார். சார் அப்படி போட்டீங்க அப்படின்னா சார் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பேரு சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ன்னு சொல்றாங்க சார். இந்த சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல 99, 89 அப்படிங்கிற கேட்டகரியில வரும்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க சார். சார் இது சர்வீஸ் கேட்டகரி சார். நல்லா 2 விஷயம் புரிஞ்சுங்க சார். ஒன்னு சார் அவரு மெட்டீரியல் கொடுக்குறாரு, மெட்டீரியல்ங்கிறது கண்டென்ட் கொடுக்குறாரு, பொருள்லாம் உங்களுக்கு அப்படி போடும் பொழுது இதுக்கு பேரு சர்வீசஸ். 99, 89ல வரும் சார். ஃபர்ஸ்ட் அந்த கிளாசிபிகேஷன் புரிஞ்சுக்குவோம் சார். சார் அது சர்வீசஸ்ல வருது சார். 2வது அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா சார், பிரிண்டட் என்வலப் லெட்டர், கார்டு, பிரிண்டட் பாக்ஸஸ், நாப்கின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல சார் பிரிண்டட் வித் டிசைன், லோகோவும் அந்த டிசைன் மட்டும் சார் அவரு கொடுக்குறாரு. பட் பிசிக்கல் இன்புட்ஸ் இன்க்ளூடிங் பேப்பர், பில்லாங்கு எல்லாமே சார் குட்ஸ், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து குட்ஸ் தான் அதிகமான காம்பனன்ட் இருக்கு சார். முதல் கேஸ்ல வந்துங்க சார் கண்டென்ட்ங்கிறது மெட்டீரியல், அதாவது அந்த பர்டிகுலர் என்ன புக்ஸ் அடிக்க போறோம்னா புக்குக்கு உண்டான கண்டென்ட் கொடுக்குறீங்க, கண்டென்ட்டுக்கு உங்களுடைய மெட்டீரியல்ஸ் போடுறீங்க சார். அப்படி வரும்போது சர்வீசஸ்ங்கிறாங்க. 2வது விஷயத்துல சார் கண்டென்ட் அதிகமா கிடையாது சார். வெறும் பேப்பர் கவரு, ஒரே ஒரு சின்ன லோகோ, ஒரே ஒரு சின்ன டிசைன் தான் இருக்கும். மீதி எல்லாமே மேஜரா குட்ஸ் தான் இருக்குது சார். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து குட்ஸ் கேட்டகரியில கொண்டு வராங்க சார். 48, 49 அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து 2 விஷயம் சார். ஃபர்ஸ்ட் இது குட்ஸா சர்வீசஸா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணீங்க. பொருள் வந்து நீங்க போடுறீங்க சார், கண்டென்ட் வேற ஒருத்தர் கொடுக்குறாரு, அந்த கண்டென்ட் அதிகமா இருக்குது அப்படிங்கிற முறையில இட் இஸ் அ சர்வீஸ் சார். கண்டென்ட் எதுவுமே இல்ல, பொருள் தான் அதிகமா இருக்குது, தட் இஸ் பேப்பர் நீங்க தான் போடுறீங்க, இங்க் நீங்க தான் போடுறீங்க, எல்லாமே நீங்க போடுறீங்க சார். வெறும் ஒரு ஓரத்துல சின்ன லோகோ போடுறீங்க, அந்த மாதிரி டிசைனுடைய காம்பனன்ட் கம்மியா இருக்குது, அதுல பிரிண்ட் அடிக்கக்கூடிய காம்பனன்ட் கம்மியா இருக்குது அப்படின்னா இது குட்ஸ்ன்னு சொல்றாங்க சார். இது வந்து சாப்டர்ல 48, 49ல வரும்னு சொல்றாங்க சார். சார் அடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா சார் அந்த மாதிரி குட்ஸ்ன்னு சொல்லிட்டா இதுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ், அதை நான் ஜாப் ஒர்க்கா எடுத்து பண்றேன் சார். இப்படி பண்ணும் பொழுது அந்த ஜாப் ஒர்க்கு ரேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், சார் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நமக்கு 1/10/2019 வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு சார். அந்த நோட்டிபிகேஷனை நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கணும் சார். அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 20/2019. அந்த இவங்க சார் இந்த சிவகாசியில் இருக்கிறவங்க சார், நீங்க உங்களுடைய இந்த மாதிரி பிரிண்டிங் இதுக்கு வந்து சார் 2 விஷயம் சார். சர்க்குலர் நம்பர், உங்களுக்கு வந்து சர்க்குலர் நம்பர் டேட் சொல்லிடுறேன் சார். 11/11/2017. சர்க்குலர் நம்பர் 11/2017ங்க சார். தேதி வந்து 20 அக்டோபர் 2017 சார். அந்த சர்க்குலரை நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கணும். 1. 2வது சார் நோட்டிபிகேஷன், நோட்டிபிகேஷன் நம்பர் 20/2019 சார். அந்த நோட்டிபிகேஷன் நீங்க தனியா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் சார். அந்த நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் சர்க்குலர்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டிங்ல எது சர்வீஸ் எது குட்ஸுங்கிறதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றாங்க
சார் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், அந்த நோட்டிஃபிகேஷன்ல ரேட் ஆஃப் டாக்ஸ் சொல்றாங்க. சார் அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ்ல சிம்பிளா கிளாசிஃபை பண்ணிட்டாங்க சார். சார் அந்த ஹெச்எஸ்என் கோடு 48, 49 இந்த 2 கேட்டகரிய பாருங்க. 48, 49 2 கேட்டகரியில தான் இந்த பேப்பர்ஸு, அந்த கிராஃப்ட் பேப்பரு, இந்த மாரி கார்ட்போர்டு, அட்டை, கிட்ட அது எல்லாமே அதுல வருது சார். சார் அதுல அந்த ஹெச்எஸ்என் கோட்ல இருக்கக்கூடிய பொருளுக்கு 5% இருந்தா ஜாப் ஒர்க் 5% சார். சார் அந்த ஹெச்எஸ்என் கோட்ல இருக்கக்கூடிய பொருளுக்கு 12% இருந்தால் ஜாப் ஒர்க்குக்கு 12% அப்படிங்கிறாங்க சார். சிம்பிள் கிளாசிஃபிகேஷனா குடுத்துருக்காங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20/2019 பாருங்க சார். அத டவுன்லோட் பண்ணீங்க. சார் அதுல நெறைய கிளியரா குடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டிங்கு, நோட் புக்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸு இது எல்லாமே கிளியரா குடுத்துருக்காங்க சார். ஸோ அதுலயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன டவுன்லோட் பண்ணி கையில வச்சுட்டு கூட, நீங்க எனக்கு திரும்ப பர்சனலாவும் கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுல எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகமோ, அந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க செய்யறது சர்வீசஸா, குட்ஸான்னு கிளாஸிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது ஜாப் ஒர்க்குங்கிற கிளாசிஃபிகேஷன். அந்த ஜாப் ஒர்க் கிளாசிஃபிகேஷன்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளுக்கு உண்டான டாக்ஸ் ரேட்ட பார்க்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய சர்வீஸ்க்கு உண்டான அந்த ஜாப் ஒர்க்குக்கு உடைய டாக்ஸ் பெர்சன்டேஜ 5ஆ 12ஆங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ அந்த மாரி தான் சார். ஏன்னா இத நான் ஜெனரலைஸ் தான் பண்ண முடியும். ஏன் அப்டின்னா, ஒவ்வொருத்தரும் நீங்க டீல் பண்ணக்கூடிய பொருள் வந்து வேற வேறயா மாறுது. அதனால உங்களுடைய பொருளுக்கு தகுந்த மாரி அந்த கேள்விய கேட்கும் பொழுது, அந்த ஹெச்எஸ்என் கோட ரெஃபர் பண்ணி நம்ம ஈஸியா சொல்ல முடியும். நான் ஜெனரலைஸ்டா அந்த பாயிண்ட்ட கவர் பண்ணிட்டேன். ஸோ வந்து சார் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் சார். இதுக்கப்புறம் இப்போ இதுல யாராவது போட்டிருக்கிறவங்களுடைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, நான் அத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிர்றேன். சார் இதுல சார் பஞ்சாயத்து கான்ட்ராக்ட் ஒர்க் 2% டிடிஎஸ் புடிச்சிருக்காங்க சார். சார் அத பிஃபோர் ரிலீசிங் த பேமெண்ட் 10% ஆஃப் த டாக்ஸ் 10% ஆஃப் த டாக்ஸ் இன் 3B இஸ் எனஃப் ஆர் நாட்? இல்ல சார். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க சார். சார் பஞ்சாயத்த பொறுத்தவரைக்கும் நீங்க கவர்ன்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்துக்கும் 12% சார். நல்லா சார் இது வந்து ஒருத்தர் ராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவருடைய ஃபுல் நேம் தெரியல. அந்த கொஸ்டின்ஸ்ல நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார். சார் ஏற்கனவே அவங்க வந்து உங்களுக்கு 2% உங்களுடைய பேமெண்ட்ல புடிச்சிருக்காங்க சார். 2வது விஷயம் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் டாக்ஸ் காம்போனன்ட் கிடையாது. சார் உங்களுடைய 2% புடிச்சு அது உங்களுக்கே தான் குடுக்குறாங்க. சார் நீங்க டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய போர்ட்டல்ல இருக்கும். அதாவது அதாவது நீங்கன்னு நான் சொல்றது வந்து, சப்போஸ் நீங்க வந்து உங்களோட ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனராவோ, அக்கவுண்டன்ட்டாவோ இருந்தால், அந்த பர்ட்டிகுலர் உங்களுடைய டீலர் வந்து வொர்க்ஸ் கான்ட்ராக்டரா இருக்கிற பட்சத்தில், வொர்க்ஸ் கான்ட்ராக்டர்னுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ரிசீவ்டு பை யூ அப்படி டிசிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ரிட்டர்ன்ஸ்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உள்ள போனீங்கன்னா, அந்த பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் கட்டுன 2% உள்ள காமிக்கும் சார். அத உள்ள போய் அக்செப்ட் பண்ணி நீங்க வந்து அந்த ஓடிபி போட்டீங்கன்னா, அந்த 2% அமௌண்ட்டும் உங்களுடைய கேஷ் லெட்ஜருக்கு வந்துரும். சார் இது வந்து தனியாக உங்களுடைய கேஷ் லெட்ஜருக்கு வரும். அத தனியா வச்சுக்கணும் சார். நீங்க 3பி ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா 12% தான் நீங்க போட்டு ஃபைல் பண்ணணும். அந்த 12% போட்டு ஃபைல் பண்ணும் பொழுது, நீங்க வந்து சப்போஸ் அந்த மாசம் பணம் கட்ட வேண்டியது இருந்தால், இந்த 2% ஏற்கனவே உள்ள வந்திருக்கிற கேஷ் லெட்ஜர்ல இருக்கக்கூடிய பணத்த உபயோகப்படுத்திக்கலாம். அல்லது உங்களுடைய ஏற்கனவே இன்புட் அதிகமா இருந்துச்சுன்னா, இன்புட் லெட்ஜர் உபயோகப்படுத்தி நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனா எக்காரணத்த கொண்டு டாக்ஸ் 10%ங்கிற முறையில 2% ஏற்கனவே புடிச்சுட்டாங்கன்னு கம்மி பண்ணி கட்டக்கூடாது சார். அது தவறு. அது பண்ணாதீங்க சார். சார் அடுத்தது வந்து இதுல ஒரு 2, 3 கொஸ்டின் தான் வந்திருக்கு சார். அதனால இத முடிச்சிடுறேன். சார் அடுத்தது சரண் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார் எனது வாடிக்கையாளர் மளிகை வணிகம் செய்து வருகிறார். அவர் 2018, 19 ஜிஎஸ்டி 3பியில் எஸ்ஜிஎஸ்டி, எஸ்இஜிஎஸ்டி, ஐடிசியை ஃபைல் செய்துவிட்டேன். பட் சிகரெட்டுக்கான செஸ் ஐடிசியும் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அவுட்புட்டில் காமிக்கவும் இல்லை. ஆனுவல் ரிட்டர்னில் என்ன செய்ய வேண்டும்? செஸ் தொகைக்கு கட்ட வேண்டும் என்பதை சார் இது 18, 19 அப்படின்னு சொல்றீங்க சார். சார் 18, 19 பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அதற்குண்டான பீரியட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க சார். அதனால நீங்க இது வந்து அ இந்த கேள்விக்கு வந்து நம்மனால எப்படிங்க சார் அத வந்து ஏன்னா 18, 19ல நீங்க செஸ்ஸும் அதே மாரி தான் சார். நீங்க சேல்ஸ்ல அவுட்புட் கலெக்ட் பண்ணணும். இன்புட்க்கு அட்ஜஸ்ட் பண்ற மாரியே செஸ் டூ செஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனா செஸ்ஸ வந்து நீங்க இன்புட்லயும் கொண்டு வரல அப்படிங்கிறீங்க. சார் அவுட்புட்ல கலெக்ட் பண்ணி கட்டியிருக்கணும். சார் 3பிக்கு உண்டான டைம் பீரியடும் முடிஞ்சிருச்சு. ஆனுவல் ரிட்டர்ன்ல நீங்க எந்த விதத்திலயும் கொண்டு வர முடியாது சார். இது வந்து செஸ் இன்புட் எடுக்கிறதுக்கு உண்டான டைம் முடிஞ்சதுனால, இத நம்ம இப்ப எதுவும் செய்ய முடியாது சார். இந்த கேள்விக்கு பதில் வந்து அதாவது ஆக்ட் படி எதுவும் பண்ண முடியாது சார் அது. சார் அடுத்தது சார்
இன் ஆகஸ்ட் 2019 GSTR 3B காலம் taxable value wrongly entered as ஓகே சார் 0.56க்கு பதிலா அந்த அமௌண்ட் சேர்த்தி போட்டாங்க. பட் டாக்ஸ் அமௌண்ட் என்டர்டு கரெக்ட்லி. சார் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து டாக்ஸ் காலத்துல வந்து டாக்ஸ் அதிகமா காட்டியிருந்தீங்க அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விதத்துலையும் பயப்பட தேவையில்லை சார். நீங்க எதுவும் ஒரியும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா சார் நமக்கு ஆனுவல் ரிட்டர்ன்ல வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை எடுத்துட்டு வர்றது, அதாவது ஆனுவல் ரிட்டர்ன்ல சேல்ஸ் அமௌண்ட்னு அங்க காமிக்கிறது அப்படிங்கிறது ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கிற அமௌண்ட்டை தான் அங்க எடுத்துட்டு வரும் சார். அதில் இருக்கக்கூடிய B2B B2C வேல்யூவை தான் கொண்டு வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ல சேல்ஸ் ஃபிகருங்கிற இடத்துல காட்டும். அதனால வந்து நம்ம 3Bல வந்து சேல்ஸுங்கிற வேல்யூல நீங்க தவறுதலா காட்டிட்டோங்கிற விஷயத்த நீங்க ஒரி பண்ண தேவையில்லை சார். அது வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் பொழுது நம்ம இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஜிஎஸ்டிஆர் 1ல கரெக்டா ஃபைல் பண்ணியிருந்தா போதும் சார். வேற எதுவும் மாற்றம் செய்ய தேவையில்லை. அதுக்காக நீங்க ஏன்னா டாக்ஸ் அமௌண்ட்டையும் சேல்ஸ் பாயிண்ட்ல கரெக்டா காமிச்சிட்டீங்க. இது வந்து ரெக்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் இல்லை சார். இதை ஜஸ்ட் லைக் தட் விட்டுறலாம் இது. சார் அடுத்த கேள்வி, ரீசேல் ஆஃப் எனி ப்ராடக்ட் அட்ராக்ட் விச் ரேட் ஆஃப் டாக்ஸ் அண்ட் ஆல்சோ ரீசேல் ஆஃப் கோல்டு. சார் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சார். சார் ரீசேல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 2 விஷயம் பார்க்கணும் சார். சார் அது வந்து ஸ்கிராப் அப்படிங்கிற முறையில விற்கிறீங்களா? அது வந்து இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி பொருளா விற்பனை செஞ்சீங்கன்னா சார், பிளாஸ்டிக் ஸ்கிராப்பை பொறுத்த வரைக்கும் 5% சார். ஓல்டு வெஹிக்கிள்ஸை ஸ்கிராப்பா விற்றீங்க அப்படின்னா, யூஸ்டு வெஹிக்கிள்ஸை மாதிரி விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 12%. ஸ்டீல் ஸ்கிராப்பு அந்த மாதிரி விற்றீங்கன்னா 18% சார். இது மாதிரி அந்த மாதிரி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விற்றா அது சார். இல்ல நார்மலா ரீசேல் அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா சார், இந்த பொருளுக்கு உண்டான என்ன ஆக்சுவல் ரேட் ஆஃப் டாக்ஸோ அதே தான் சார். சார் ஒரு மிஷினை வாங்குறேன், 18% கட்டி வாங்குறேன், கொஞ்ச நாள் வச்சிருக்கிறேன், அதை திரும்ப ரீசேல் பண்ண போறேன். ரீசேல் பண்ணும்பொழுது அது 18% சார், ஜிஎஸ்டியில் அப்ளிகபிள். அது ப்ராடக்டே தான் சார். அது வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது, அது ஸ்கிராப்புங்கிற முறையில மாற்றும் பொழுது அதனுடைய ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும் சார். இல்லைன்னா அந்த பொருளுக்கு உண்டான என்ன விற்பனையோ அதே தான் சார். கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3% சார். சார் அதுல வந்து ரீசேல் அப்படிங்கிற மாதிரிலாம் தனியா எதுவும் இல்லை சார். கோல்டு இஸ் கோல்டு. 3%. 3% சேல் ரேட் இல்லைங்க சார். அதை நம்ம அப்படியே கட்ட வேண்டியதான் சார். அடுத்தது வந்து ஒரு கேள்வி சார், ராஜேஸ்வர் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சார், கேன் வி டேக் சைசிங் சர்வீஸ் சார்ஜஸ் இன் ஃபேப்ரிக் சேல்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஃபைலிங்? சார் இந்த கேள்வி வந்து 2 விஷயமா பார்க்கணும் சார். நீங்க எக்ஸ்போர்ட் ரீஃபண்டாக இருந்தால் சர்வீசஸை வந்து ரீஃபண்டுக்கு கிளைமுக்காக இன்புட்டா எடுத்துக்கலாங்க சார். நீங்க இன்புட்டா எப்பவுமே எடுத்துக்கலாம். ரீஃபண்டுக்கு போகும்பொழுது எக்ஸ்போர்ட் ரீஃபண்டுக்கு வந்து ஆல் சர்வீசஸ் எலிஜிபிள். ஆனால் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருக்காக போனீங்கன்னா எந்த சர்வீசஸும் ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதனால வந்து இந்த சர்வீசஸ் சைசிங் சர்வீசஸை வந்து இன்புட் லெஜர்ல இன்புட்டா கிரெடிட் இருக்குமே ஒழிய ரீஃபண்டுக்கு கிளைம் பண்ண முடியாது. இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்ல கிளைம் பண்ணக்கூடாதுங்க. அது ஒன்று. சர்க்குலர் நம்பர் ரீஃபண்டுன்னு பார்க்குறவங்க எல்லாருமேங்க சர்க்குலர் நம்பர் 125 அண்ட் சர்க்குலர் நம்பர் 135 ரீஃபண்டை டீல் பண்ணக்கூடிய எல்லா நீங்கள் அக்கௌண்டன்ட்ஸ்னு இல்லைங்க, அக்கௌண்டன்ட்ஸு, ப்ராக்டிஸ்னர்ஸு, ஈவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நீங்களே உங்களுடைய சப்போஸ் இதில் ப்ரொப்ரேட்டராக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி சார், ரீஃபண்டு நீங்கள் டீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சர்க்குலர் நம்பர் 125 அண்ட் சர்க்குலர் நம்பர் 135 ரெண்டு இந்த வருஷத்தில் சார், லாஸ்ட் இயர் 2020 சார், அதில் இருக்கக்கூடிய 19-20 சர்க்குலர் நம்பர் 125 35 பிரிண்ட் அவுட் எடுத்து கண்டிப்பாக வச்சுங்க சார். ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க சார். அடுத்தது சார், சார் பூர்ணவேலு அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு சார், கோல்டு ஜுவல்லரி சார், கஸ்டமர் பர்ச்சேஸ் இஸ் டு பி ஷோன் இன் ஜிஎஸ்டிஆர் 3B. ஆல்சோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இஃப் RCM. சார், அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த வரைக்கும் 9(4)ல RCM எதுவும் இல்லை சார். அதனால கோல்டுவா இருந்தாலும் ஜுவல்லரி வந்து எதுக்கும் அதுக்கும் RCM அப்ளிகபிள் ஆகாது சார். அதனால அதுக்கு எதுவும் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. நீங்க 3Bல வந்து அதுல சும்மா ஒரு வார்த்தை இருக்கும் சார், அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் பண்ணினது எவ்வளோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதில் வேணா நீங்க காமிக்கலாம். அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிட்டு இருந்து பர்ச்சேஸ் பண்ணினது எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க அதில் 3Bல வேணா காமிக்கலாம் சார். மற்றபடி அதுக்கு RCM எதுவும் இல்லை சார். சார் அடுத்தது சார், நல்ல சிவம் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு சார், நான் ரிவகேஷன் மனு ஆன்லைன் மூலமாக சமர்ப்பித்தேன். ஆனால் இது நாள் வரையிலும் ஒப்புதல் பெறல. அவர்களால் அறிவிக்கப்பட்டது தொடர்பாக கருத்து அதிகம் தான் சார். சார் இதுல ரிவகேஷனை பொறுத்த வரைக்கும் சார், இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா SOP அப்படின்னு ஒன்று இருக்கு சார், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு ஒன்று இருக்கு. லாஸ்ட் டைம் நம்மளுடைய குரூப்ல அது சம்பந்தமா ஒரு போட்டிருந்தேன் சார். சார் இதுல ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா சார், சார் அந்த
கடைசியா வந்த கவுன்சிலினுடைய ரெக்கமெண்டேஷன் சார். நோட்டிஃபிகேஷன் வரல சார். கடைசியா வந்த கவுன்சிலினுடைய ரெக்கமெண்டேஷன் படி 14/3/2020 வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் லைசென்ஸ் கேன்சல் ஆயிருந்ததோ அவங்கெல்லாம் வந்து சார் ஒன் டைம் ரெவகேஷன் அப்படிங்கிற முறையில ஒரு முறை தீர்வு அப்படிங்கிற மாதிரி சார் ரெவகேஷன் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அப்படியே வந்து அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எந்த சூழ்நிலையில எப்படி கேன்சல் ஆகியிருந்தாலும் ஒன் டைம் அதாவது நம்ம கேன்சல் பண்ணிடக்கூடாது சார். ஆஃபீஸர் சைட்ல இருந்து கேன்சலேஷன் ஆயிருந்துச்சுன்னா ஒன் டைம் ரெவகேஷன்ங்கிற முறையில அவங்களுக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீட்டிப்பு வழங்கப்படும்னு சொல்லி அந்த கவுன்சில்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு சார். நமக்கு ப்ரெஸ் ரிலீஸாவும் வந்துருச்சு. ஆனா அது இன்னும் நோட்டிஃபிகேஷனா நடைமுறைக்கு வரல சார். அதனால வந்து இது இன்னும் சிக்கல்ல இருக்கு சார். மத்தபடி எப்படின்னு பாத்தீங்கன்னா சார், சார் உங்களுடைய கேன்சலேஷன் ஆன 30 நாட்களுக்குள்ளார நீங்க வந்து ரிவகேஷன் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுடைய ரிவகேஷன் அப்ளிகேஷன் அக்செப்ட் செய்யப்படும் சார். இல்லைன்னா உங்களுடைய ரிவகேஷன் அப்ளிகேஷன் அக்செப்ட் செய்யப்பட மாட்டாது. நீங்க அப்பீல் தான் போகணும் சார். இந்த சூழ்நிலையில இந்த 14/3 நடந்த மீட்டிங்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு முறை தீர்வு இருக்குங்கிறனால அப்பீல் பண்ணலாமா வேண்டாமாங்கிற பிரச்சனையும் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு சார். அதனால வந்து அவங்களும் எந்த முடிவும் எடுக்க முடியாம ஜிஎஸ்டி அதிகாரிகளும் முடிவு எடுக்க முடியாம அப்படியே இதுல சிக்கல்ல இருக்கு சார். அதுக்குள்ளார நம்ம இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனால அதுக்கு வந்து முடிவு இல்லாம இருக்கு சார். அடுத்தது வந்து கேள்வி வந்து சார் திருமுருகன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார் 2017-18 சேல் வேல்யூ ஃபைல்ட் இன் GSTR 1 is greater than 3B, but income tax filed based on 3B. Till now, annual return is not yet filed. How to resolve this problem? Actual sales is 3B. சார் 3Bல சொல்லப்பட்டிருக்கிற வேல்யூ தான் கரெக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எந்த விதமும் நீங்க பயப்பட தேவையில்லை சார். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லயும் 3Bல இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஃபைல் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆனுவல் ரிட்டர்ன்ல உங்களுடைய சேல்ஸ்னுடைய வேல்யூவை குறைக்க முடியும். நீங்களாகவே டைப் பண்ணும் பொழுது உள்ள போனீங்கன்னா சேல்ஸ்னுடைய வேல்யூ வந்து B2B B2Cங்கிற 4Aங்கிற காலத்துல சார் 4Aங்கிறது நான் ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். அது 4ங்கிற காலமா இருக்கலாம். உள்ள போனேனே சேல்ஸ்ங்கிறது காமிங்க சார். அந்த சேல்ஸ்னுடைய காலத்துல போட்டீங்கன்னா B2B B2Cனுடைய டோட்டல் வேல்யூ அங்க காட்டும். அந்த காட்டியிருக்கக்கூடிய வேல்யூல நீங்க அதை அழிச்சிட்டு ஒரிஜினலா என்ன சேல்ஸோ அதை போட முடியும். ஆட் பண்ணியும் போடலாம், கம்மி பண்ணியும் போடலாம் சார். நீங்க டைப் பண்ண உடனடியே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்க ஏற்கனவே நீங்க அதாவது எடுத்துட்டு வந்த வேல்யூக்கும் இப்ப நீங்க குறைச்சிட்டு இருக்கிற வேல்யூக்கும் 20% மேல டீவியேஷன் இருந்தா சும்மா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அந்த வார்னிங் மெசேஜை பத்தி ஒரி பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதை போட்டு ஆனுவல் ரிட்டர்னை தாராளமா ஃபைல் பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான சிக்கலும் பின்னாடி வராது சார். ஆபீசர் நாளைக்கு வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாருனாலும் அன்னைக்கு வந்து நீங்க இன்கம் டேக்ஸ் ஆகும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் எடுத்துட்டு போய் காட்ட போறீங்க. ஃபைல் பண்ணும்பொழுது தவறுதலா நாங்க ஃபைல் பண்ணிட்டோம். அதனால வந்து அது எக்ஸ்ட்ராவா காட்டுது. அதாவது ஜிஎஸ்டிஆர் 1ல அதிகமா காட்டுது. ஆனா இதுதான் ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறத புக்ஸை காமிச்சீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் சார். இது வந்து சின்ன சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் சார். இதுக்கு ஒரி பண்ண தேவையில்லை சார். அடுத்தது ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் பள்ளிகளுக்கு நோட்ஸ் பிரிண்டிங் செய்து சேல்ஸ் பண்றோம். இது சார் நோட்டை பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள் தான் சார். நீங்க வந்து அது மட்டும் நீங்க ஒரு இது பார்க்கணும் சார். நீங்க டாக்ஸ் போட்டு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. நார்மலா இருக்கக்கூடிய நோட்டு டெக்ஸ்ட் புக் அண்ட் மெட்டீரியல்ஸ் தான் சார் எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு டாக்ஸ் சார் சொல்லுங்க சார். நோட்ஸ் கிட்ட சார் நோட் போடா தமிழ் உரைகிறப்பல தமிழ் உரை சார் நோட்ஸ் அதாவது நோட் கிடையாது. ஓகே சார். நோட்ஸ் சார் பப்ளிஷர்ங்கிற முறையில நீங்க டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரியில வந்தா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும் சார். நான் அது மட்டும் வேணா உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் பார்த்துட்டு சொல்லிடுறேன் சார். அதுக்கு தனியா ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கு. நோட்ஸ் நீங்க சொல்றது அதாவது ஏற்கனவே இருக்க டெக்ஸ்ட் புக்ஸுக்கு இந்த கோனார் தமிழ் உரை அந்த மாதிரி போட்டு கொடுக்குறீங்க. பப்ளிகேஷன் ஆஃப் புக்ஸுங்கிற மாதிரி தான் வரும் சார். அது வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன் சார். அது சார். அடுத்தது ராம்குமார் பிச்சை அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. 80% ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி டன் த்ரூ ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி இன் கேஸ். ஆமா சார். ரெசிடென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் 80% எக்ஸ்பென்சஸ். ஆமா சார். எல்லாமே சார். அதாவது அந்த ஸ்கீம்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சார். சார் நீங்க லேபர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இட் இஸ் அ டாக்ஸபிள் சர்வீசஸ் தான். அந்த டாக்ஸபிள் சர்வீசஸ் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட இருந்து நீங்க அவைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்க RCM தான் கட்டணும் சார். 9(4)ல அந்த 80% வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட தான் இருக்கணும் சார். இன்க்ளூடிங் லேபர் சர்வீசஸ் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் மூலியமா தான் நீங்க அதை வாங்கியிருக்கணும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே சார். அதுல
சார் அடுத்தது வந்து சார் பேர் என்னன்னு தெரியலைங்க. மார்ச் 2020ல அவுட் ஆஃப் 5 எக்ஸ்போர்ட் சேல்ஸ், 2 எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வாஸ் மிஸ்ட் போத் இன் GSTR அண்ட் 3B. ஹவ் டு ரெக்டிஃபை இன் ஏப்ரல் 2020? சார் இது நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை சார். ஏப்ரல் மாசம் GSTR 1 ஃபைல் பண்ணும் பொழுது நீங்க மார்ச் மாசத்தினுடைய எக்ஸ்போர்ட் பில்னுடைய டேட்டு, அதனுடைய ஷிப்பிங் பில் நம்பர் எல்லாமே போட்டு 6A நீங்க ஃபைல் பண்ணலாம். அந்த சேல்ஸ் உண்டானது வந்து அடுத்த, அதாவது ஏப்ரல் மாசத்தினுடைய ரீஃபண்ட் கிளைம் பண்ணும் பொழுது அந்த சேல்ஸ் ஃபிகர் எல்லாம் போட்டு சார் அந்த இன்புட்டை போட்டு நீங்க வந்து தாராளமாக ஃபைல் பண்ணலாம் சார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். இப்போ வந்து கடைசியா வந்து அந்த 135 சர்க்குலர்ல அதுக்கு உண்டான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்புட்டை எடுக்கும் பொழுது சார் அந்தந்த மாசத்துக்கு உண்டான இன்புட்டை மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ப்ரீவியஸ் மந்த்னுடைய இன்புட்டை கூட சேர்த்து, அதாவது சார் போன மாசம் நான் எடுக்காம 2Aல வரல, அதனால நான் எடுக்காம இருந்தேன் சார் அந்த இன்புட்டை. ஆனா அந்த பீரியடுக்கு நான் ரீஃபண்டை கிளைம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்பதான் அது 2Aல வருது அப்படின்னா அந்த இன்புட்டை கூட நீங்க இப்ப போடலாம் சார். இப்ப போட்டு ரீஃபண்டை கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய போர்ட்டல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்பொழுது அந்த ஃபைல் அக்செப்ட் ஆகுது. அதாவது டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வராது சார். தாராளமாக நீங்க அதை கிளைம் பண்ணலாம். அது அந்த ஓவர் ஃபினான்ஷியல் இயர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அது அது வந்து நீங்க ஏப்ரல் 2020னுடைய GSTR 1லையும் 3Bலையும் அதனுடைய சேல்ஸை காமிங்க சார். ஏன்னா நீங்க IGST கட்டி பண்ணிருக்கீங்களா, IGST கட்டாம சார்? இந்த கேள்விக்கு IGST கட்டி பண்ணிருக்கீங்களா கட்டாம பண்ணிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ அது மட்டும் பாத்துக்கங்க சார். அடுத்தது சார் ராஜ் அப்படிங்கிற ஒரு லேட் ஃபீஸ் நாட் டு பி லெவிடு ஃபார் டிலேட் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் அண்ட் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டாக்ஸ் பேஸ் வித் அக்ரிகேட்ல. ஆமா சார். சார் சார் அதான் சார், அது வந்து ப்ரெஸ் ரிலீஸ் தான் வந்திருக்கு சார். கடைசியா சில 17, 18, 18, 19க்கு ஆனுவல் ரிட்டர்ன்ல லேட்டா ஃபைல் பண்றவங்க 2 கோடிக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஆனா விருப்பப்பட்டு ஃபைல் பண்ணா பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து லேட்டா ஃபைல் பண்ணாலும் லேட் ஃபீ வராது அப்படிங்கிறது கவுன்சில் மீட்டிங்ல டிசைட் பண்ணிட்டாங்க சார். ஆனா அந்த டிசைட் பண்ணுனது வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ரெக்கமெண்டேஷனா வந்துருச்சு. அது வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷனா வரல சார். நோட்டிஃபிகேஷனா வரும்பொழுது தான் நமக்கு வந்து அது செயல்பாட்டுக்கு வரும் சார். நான் அந்த முக்கியமான விஷயம் நம்ம டாக்ஸ் பிராக்டிஸ்னர் அந்த ஃபீல்டுல இருக்கிறனால நம்ம சொல்றேன் சார். சார் இந்த கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சு அன்னைக்கு வரக்கூடிய அந்த ப்ரெஸ் ரிலீஸு, ரெக்கமெண்டேஷன்ஸு, அடுத்த நாள் வர்றது சார், இது எல்லாமே நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது இல்ல சார். அந்த நமக்கு அந்த கவுன்சில் முடிஞ்சு அன்னைக்கு சாயந்தரம் குடுக்கறதே பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேஷன்ஸ். சார் இந்த கவுன்சில் வந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. சார் இது எது எதெல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுதுதான். ஒரு சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெக்கமெண்டேஷன்லயே கீழ குடுத்திருப்பாங்க. திஸ் வில் கம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் இந்த டேட் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாரி இருக்கிறதெல்லாம் அந்த டேட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் மொத நாள் குடுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க சார். அந்த நடைமுறைக்கு நோட்டிஃபிகேஷனா வராத வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சொன்னதுனால நம்ம வெயிட் பண்ணோம்னா வர்றது அது வாய்ப்பு இருக்கு சார். அடுத்தது வினு அண்ட் கோ அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சார் லோக்கல் அத்தாரிட்டி GSTR 7 ஃபைல் பண்ணும் பொழுது ஜிஎஸ்டி நம்பர் இல்லாத பார்ட்டி என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இன்கம் டேக்ஸ் வித்தவுட் பேன் 20% உள்ளது போல எக்ஸ்ட்ரா பிடிக்க வேண்டுமா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். இதுல வந்து GST நம்பர் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பண்ணணும் சார். சார் இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் அவருடைய வேல்யூ, அவர் GSTல பதிவு பண்ணக்கூடிய நபர், சர்வீசஸ்ல வருது சார் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். 20 லேக்ஸுக்கு மேல இருக்காரான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா அவர் GST நம்பர் எடுத்திருப்பாரு. 20 லேக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய நபரா இருந்தா சின்ன கான்ட்ராக்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு வந்து வேல்யூ வந்து கம்மியா இருக்கும் பொழுது இது பண்ணணும் சார். ஆனா இந்த மாதிரி டிடிஎஸ் அவங்க பிடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்டர் டீலர் கம்பல்சரியா GSTல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடணும். ஏன்னா அவர் வந்து டிடிஎஸ், அவங்க டிபார்ட்மெண்ட் டிடிஎஸ் பிடிக்கிறதுக்காக GST நம்பர் கேட்கும் பொழுது இந்த பர்டிகுலர் ஒர்க்ஸ் கான்ட்ராக்டர் GST நம்பர் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து பின்னாடி திரும்ப அவருக்கு தொடர்ந்து அந்த வேலைகள் கிடைக்கிறது தடைபடும். அதனால அவர் GST நம்பர் எடுத்துக்கிறது நல்லது சார். அடுத்தது சார் P&L அக்கௌண்ட் சார், அது கணேசன் சென்னை சார். அந்த கொஷின் வந்து எனக்கு கிளியரா இல்லை சார். P&L அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ் பிளாக்டு ஐடிசி, அன்பிளாக்டு ஐடிசி சார். பிளாக்டு ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை சார். செக்ஷன் 17 நீங்க தரவா படிச்சா போதும் சார். செக்ஷன் 17ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அதுலயும் பர்டிகுலரா செக்ஷன் 17(5). அந்த செக்ஷன் 17(5)ல உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல பிளாக்டு கிரெடிட் சார். பிளாக்டு கிரெடிட் அப்படிங்கிறத செக்ஷனை பத்தி மட்டுமே அந்த நமக்கு வந்து ஒரு
ஒரு குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் ஹவரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். அதனால டைம் கன்வீனியன்ட் என்னால இப்போ ஃபுல்லா சொல்ல முடியாது சார். அதுக்கு லிங்க் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் குடுத்துறேன். செக்ஷன் 17 நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா போதும். சார் ஒரு டீலர் ஒரு டீலருக்கு தவறாக ரெகுலர் டூ காம்போசிஷன் செலக்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ரெகுலராக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தற்போது ஐடிசி 04 இல்ல சார் அந்த கேள்வியில 2 விஷயம் தப்பு இருக்கு சார். தவறாக ரெகுலருக்கு பதிலா காம்போசிஷன் செலக்ட் பண்ணி மேபி லைசன்ஸ் எடுக்கும்போது தான் இருக்கலாம் சார். அல்லது நடுவுல ஏதாவது எடுத்திருக்கலாம். காம்போசிஷனா மாறி இருக்கலாம். திரும்ப சார் சார் காம்போசிஷன் சொல்லுங்க வணக்கம் சார். சார் அது சரி சார், அது வந்து தவறாக பாத்தீங்கன்னாக்கா டீலர் வந்து ரெகுலர் டு காம்போசிஷன் செலக்ட் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் தெரிஞ்சுட்டு அப்புறம் மந்த்லியே மாத்திட்டாங்க சார். இப்போ இந்த டைம்ல அந்த ஐடிஎஸ் 04 அதை சப்மிட் பண்ணணுமா சார்? அது இல்ல சார் சார் நான் சொல்றேன் சார். என்னன்னா சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர்ல இருக்கிறவர் காம்போசிஷனா போயிட்டாருங்க சார். சார் அது எவ்வளவு நாள் நடந்ததுங்க சார்? அந்த அந்த பீரியட் அப்படிங்கிறது பார்க்கணும். சும்மா நம்ம அந்த 1 நாள் 2 நாள்ல வந்து மாறிட்டாருங்கிற பட்சத்துல நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. தவறுதலா நடந்துருச்சுங்க சொல்லலாம். அல்லது 1 மாசம் அப்படிங்கிற மாதிரி இருந்து திடீர்னு வர்றீங்க அப்படின்னா சார் காம்போசிஷன் டீலராக இருக்கும் பட்சத்தில் காம்போசிஷன் ரெகுலர்ல இருந்து காம்போசிஷனுக்கு போனீங்கன்னா ரெகுலர்ல இருக்கிற இன்புட் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும் சார். ரிவர்ஸ் பண்றதுக்கு ஐடிசி 03 கொடுக்கணும் சார். 03 கொடுக்கணும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன்ல இருந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மாறிட்டாருன்னு சொல்றீங்க சார். அப்ப ஐடிசி 01 கொடுக்கணும் சார். இப்ப ஐடிசி 01 கொடுத்து நீங்க இன்புட் இடைப்பட்ட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் பீரியட் தான் சார். மார்ச் 31 தெரியாம பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 31 வந்து மறுபடியும் ரெகுலர் வந்துட்டாங்க சார். சோ இந்த 1 மந்த் பீரியட்ல வந்து கம்பல்சரி சப்மிட் பண்ணி தான் ஆகணுங்களா? இது தெரியாம நடந்ததுங்க. இல்ல சார். நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்ல சார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சார் அந்த 1 மாசம் இருக்கு பாத்தீங்களா சார். சார் இது வந்து சார் நான் பிராக்டிகலா பதில் சொல்றேன் சார். செக்ஷன் படி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் போன உடனே ஐடிசி 03 ஃபைல் பண்ணி இன்புட் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும். திரும்ப வந்து நீங்க காம்போசிஷன் டீலர்ல இருந்து ரெகுலரா மாறினோடனே ஐடிசி 01 பண்ணி நீங்க வந்து இன்புட் எடுத்துக்கலாம். 2ம் பண்ணலாம் சார். ஆனா இதுதான் சிச்சுவேஷன் ஆக்சுவல் ஆக்ட் படி சார், செக்ஷன் படி சார். இது தவறுதலா ஏதோ ஒரு தடவை நடந்துருச்சு அப்படிங்கும் பொழுது சார் நாளைக்கு வந்து நீங்க ஆடிட் வரும்பொழுது ஆபீசரை தான் நீங்க பார்த்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில எந்த பீரியட்ல காம்போசிஷன் டீலரா இருந்தீங்களோ அந்த பீரியடுக்கு உண்டான இன்புட்டை எடுக்காம இருந்தீங்கன்னா போதும் சார். வேற எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அகைன் இது வந்து ஆபீசர் செக்ஷன் படி போனாரு அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி திரும்ப இன்புட் எடுக்க மாதிரி இருக்கும். அப்படி எடுத்தீங்கன்னா 30 நாள் தான் சார் டைம். 30 நாளுக்குள்ளார எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதை வந்து நீங்க பாத்தீங்க சார். அப்படின்னா தேவையிருந்தா நீங்க ஒரு ஆபீஸ்ல கூட ஒரு கன்சல்ட் பண்ணிங்க சார். உங்களுடைய கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணீங்க சார். 2A அண்ட் 3B சார். கணேசன் வெங்கடசாமி ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். 2A அண்ட் 3B டிஃபரன்ஸ் மேபி வாட் பர்சன்டேஜ் இருக்கலாம் சார். அப்படி பர்சன்டேஜ்ங்கிறது நமக்கு எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல சார். 2Aக்கும் 3Bக்கும் நம்ம கடைசியா வந்த 2 சர்க்குலர் படி முதல்ல 20% அந்தந்த மாசம் டீவியேஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அக்டோபர்ல இருந்து 20% சொன்னாங்க. ஜனவரில இருந்து திரும்ப அது 10%ன்னு சொல்லிட்டாங்க. பிப்ரவரி முடிஞ்சு கொரோனா வந்தோடனே அந்த அந்த டீவியேஷனே தேவையில்லை. கையில் இருக்கக்கூடிய என்ன இன்புட்டோ அந்த இன்புட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சார் அந்த 20% 10%ங்கிறது வந்து நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். நாங்க எங்க டீலரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த 20% 10%ங்கிற டீவியேஷன்லாம் பார்க்கவே இல்லை சார். கையில என்ன பில் இருக்குதோ அதை எடுத்திருக்கோம் சார். இது சில விஷயங்கள் வந்து சார் செக்ஷனை தாண்டி நான் ப்ராக்டிக்கலா தான் பதில் சொல்றேன் சார். ஒரு எல்லா விஷயத்துக்கும் இல்லை. 95% செக்ஷன் படி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறதுனால அப்படி சார். அடுத்தது வந்து ஃபர்தரன்ஸ் அண்ட் நான் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் சார். கணேசன் சார் கேட்டிருக்காரு சார். ஃபர்தரன்ஸ் அண்ட் நான் ஃபர்தரன்ஸ் அப்படிங்கிறது சார் நீங்க உங்களுடைய நேச்சர் ஆஃப் பிசினஸ் பொறுத்து தான் நான் என்னால சொல்ல முடியும் சார். நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன மாதிரி இருக்குதோ அதை பொறுத்து அது அதனுடைய தொடர்புடைய அண்ட் அந்த பிசினஸ் மேலும் டெவலப் பண்றதுக்கு அந்த பொருளை விற்பனை செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கலாம் சார்.
சார் அந்த பொருளை வந்து நீங்க பாதுகாத்து வச்சிருக்கிறதும் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் தான், விற்பனைக்காக. அந்த பொருளை விற்பனை செய்யறதுக்காக ஒரு அடிஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் அது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் தான். ஸோ அந்த ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்ங்கிறது ஒரு காமன் டேர்மா வார்த்தை கொடுத்துட்டாங்க சார். அதுக்கு நமக்கு என்னமும் நமக்கு செக்ஷன்லயோ ஆக்ட்ல வந்து எந்த விதமான தெளிவான ஒரு டெஃபினிஷனோ அந்த மாதிரி கொடுக்கப்படல சார். ஸோ அது வந்து அந்த நேச்சர் ஆஃப் பிசினஸுக்கு பொருந்தவும் பிளஸ் அதனுடைய அந்த எக்ஸ்பென்சஸை பொறுத்து நம்ம அதை பார்த்துக்கணும் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்ங்கிறது. சார் திருஞானம் சார் அப்படிங்கிறது சார் பிஇ படிச்சவங்க ஜிஎஸ்டிபிக்கு எலிஜிபிளான்னு கேட்குறாரு சார். இல்லை சார், சாரி, இப்போதைக்கு இல்லை சார். பின்னாடி ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போங்க சார் இப்போதைக்கு. சார் அடுத்தது சார் பிடோ மேனுஃபேக்சரர் காம்போசிஷன் ஸ்கீம் போகலாமா சார்? தாராளமாக போகலாம் சார். மேனுஃபேக்சரர் காம்போசிஷன் ஸ்கீம் போகலாம் சார். 1% தாராளமாக போகலாம். இன்புட் எடுக்க முடியாது சார், அவ்வளோதான் சார். அடுத்தது சார் ஜிஎஸ்டி கார்த்திகேயன்கிற ஜிஎஸ்டி டெபிட் நோட் ஃப்ரம் கம்பெனி அட் பிரசன்ட் கம்பெனி க்ளோஸ் கம் டு அப்ளை சார். கம்பெனி நிறுவனத்தில் நடைமுறையில் இல்லாத பட்சத்தில் டாக்ஸ் எல்லாம் நம்ம கட்டுற மாதிரி வரும் சார். இது எதுங்க சார்? அது வந்து டயர் பிசினஸ் இந்த டெபிட் நோட் சம்பந்தமா சார். நான் என்னோட பர்சனல் நம்பர் இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன் சார். ஒரே நிமிஷம் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் சார். அது அந்த ஃபுல் டிரான்சாக்ஷனை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதுதான் அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத சொல்ல முடியும் சார். என்னோட செல் நம்பர் நான் போட்டுருக்கேன். அதை வந்து நீங்க வேணா நோட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு எனக்கு அந்த டிரான்சாக்ஷனோட என்ன பிரச்சனைங்கிற சொல்லும் பொழுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார். நீங்க கால் பண்ணலாம் சார். அடுத்து சார் அதனால என்னால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியல. நீ தனியா கேளுங்க சார், நான் சொல்றேன் சார். அடுத்தது சார் சார் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இன்கேஸ் 2A சார் செகண்ட் ஹேண்ட் அமௌண்ட் ஆர் ஃபுல் அமௌண்ட் சார். நீங்க இதுவும் அதே மாதிரி தான் சார். இந்த கேள்விக்கும் பதில் வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த செகண்ட் ஹேண்ட் குட்ஸ்ங்கிறது நீங்க என்ன குட்ஸை டீல் பண்றீங்க மார்ஜினல் ஸ்கீம்ல சார். இந்த மார்ஜினல் ஸ்கீமுக்குன்னு தனியா நமக்கு சர்க்குலர் அண்ட் இது இருக்கு சார். சார் இந்த பாட்டில்ஸ் திரும்ப சார் அதை வந்து லைட்டா ரீப்ராசஸிங் தான் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ரீப்ராசஸிங் அப்படிங்கிறதோட மைனர் சேஞ்சஸ் நடந்திருக்கணும் சார் அந்த ப்ராடக்ட்ல சார். ஒரு நிமிஷம், மைக்கு மியூட் ஆயிருக்கான்னு தெரியல. ஓகே சார். ஓகே சார். சார் வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதனால செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாமா, இன்னொரு நாள் கூட வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சார் கேட்டாரு. ப்ரோக்ராமுடைய அட்மின் கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து சார் இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 கொஷின்ஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் சாருனுடைய கன்க்ளூஷனோட முடிச்சுக்குவோம் சார். இப்போ கேட்டுக்கிற கொஷின் சார், செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட் என்னங்கிறது பார்க்கணும் சார். இந்த பாட்டில்ஸ் இந்த மாதிரி சார் வாங்கி கழுவி திரும்ப விற்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல மார்ஜினல் ஸ்கீமுக்கு போகலாம். மற்றபடி என்ன பொருளுங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு ஃபுல் இன்புட் அவுட்புட் பார்க்கலாம் சார். அதை பார்க்கணும் சார். அடுத்தது சார் பேக்கரி உற்பத்தியாளர் காம்போசிஷன் டீலருக்கு போகலாமா அப்படின்னு நல்ல சிவம் சார் கேட்டிருக்காரு. தாராளமாக போகலாம் சார். 5% சார். அதுக்கு உங்களுக்கு நீங்க வந்து அந்த உங்களுடைய டாக்ஸ் ரேட்டுங்கிறது 5%. ஹோட்டல்ஸ், பேக்கரி, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு 5% வரும் சார். தாராளமாக போகலாம். அடுத்தது சார் அவரே ராம்குமார் பிச்சை அப்படிங்கிற ஒருத்தர் கேட்குறாரு சார், கிராசரி ஷாப் எலிஜிபிள் ஃபார் காம்போசிஷன் டீல் சார். கண்டிப்பா சார். சார் காம்போசிஷன் டீலருக்கு வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க சார். எக்ஸம்ப்டட் குட்ஸுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை சார். டேட் வந்து 1/1/2018 நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு சார். ஒன்லி டாக்ஸபிள் குட்ஸ் என்ன சேல்ஸ் பண்றாரோ அதுக்கு மட்டும் மளிகை கடைங்கிற பொறுத்ததுல 1% வந்து டாக்ஸபிள் குட்ஸுக்கு மட்டும் 1% கட்டினா போதும். எக்ஸம்ப்டட் குட்ஸுக்கு, அந்த நில் ரேட்டட் குட்ஸுக்கு எந்த விதமான டாக்ஸும் கட்ட தேவையில்லை. அதை வந்து அவர் ஜஸ்ட் அவருடைய டர்ன் ஓவர்ல ஆட் பண்ணி காமிச்சா போதும். அது வந்து தாராளமா அதுக்கு வந்து போகலாம் சார். காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போகலாம். அவங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவர் வேல்யூ பாத்துங்க சார். எலிஜிபிள் 1.5 கோடி வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு சார். வேட் காலத்துல செக்ஷன் 12 காட்டணும். இது வரைக்கும் ஐடிசி எடுக்கவில்லை சார். ட்ரான் 1ல சார் டைம் முடிஞ்சு போச்சு சார். செக்ஷன் 12 வந்து வேட்ல பீரியட்ல இருந்ததும் பார்ட் ஆஃப் தி ஐடிசி தான் சார். செக்ஷன் 12 பர்ச்சேஸ்க்காக இன்புட் டாக்ஸ் கட்டினதும் பார்ட் ஆஃப் தி இன்புட் தான். நமக்கு கிளியரா வேட்னுடைய செக்ஷன்லயே இருக்குது. அதனால அது தாராளமா இன்புட் எடுத்திருக்கலாம். இது வரைக்கும் நீங்க ட்ரான் 1ல எடுக்கலன்னு சொல்றீங்க சார். இப்போ ட்ரான் 1 உங்களுக்கு ஓப்பன் ஆயிருந்ததுன்னா தாராளமாக அதை நீங்க எடுத்துக்கலாம் சார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார் ஒரு 2 அல்லது 3 கேள்விகள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சார் ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்போ ஃபினான்ஷியல் இயர் 18-19ல வித் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்குங்க சார், வித் ஜிஎஸ்டி. சரிங்க சார்.
ஸோ அதனால ஆனா எல்லாமே எல்யூடி பிகினிங் ஸ்டேஜ்ல எல்லாமே எல்யூடி பேசிஸ்ல பண்ணது. பட் ஆனா சரிங்க சார். ஒரு சில பில் வந்து வித் ஜிஎஸ்டியோட பண்ணிருக்காங்க. பட் ஆனா சரிங்க சார். ஜிஎஸ்டிஆர் 1 3 ஃபைல் பண்ணது வித்தவுட் ஜிஎஸ்டின்னு ஃபைல் பண்ணியாச்சு. சரிங்க ஸோ சார். டில் டேட் வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை ரெட்டிஃபை பண்ணல. ஸோ சார் இது இதுல எந்த 2 மாதிரி கான்சிக்வன்ஸ் இந்த சார் ஏன்னா இது வந்து நம்ம இது கஸ்டமர்ட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றது கிடையாது. பட் ஆனா இதுல இன்னொரு டிராபேக் என்னன்னா நான் எல்யூடி கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு வித் ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணது அவங்க. சார் இதுல 2 அதான் சார் நான் இதை கிளாரிஃபை பண்றேன் சார். சார் 2 விஷயம் சார். நீங்க பொதுவா சார் எல்யூடி வந்து நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கங்க சார். பொதுவா சொல்றேன் சார், உங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் காமனா சொல்றேன். எக்ஸ்போர்ட் டீலர்ஸ் வந்து சார் அந்தந்த வருஷத்துல ஆன்லைன்ல வந்து எல்யூடி ஒன்று அப்ளை பண்ணி வச்சுங்க சார். எல்யூடி இருக்கும் பொழுதே கூட நீங்க வித் பேமெண்ட்ல தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். எல்யூடி வாங்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காகவே வித்தவுட்ல பண்ணணுங்கிறது கிடையாது. எல்யூடிங்கிறது நீங்க நீங்களாக எடுத்துக்கிட்ட ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வேணும்னா எக்ஸசைஸ் பண்ணலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். ஒண்ணு சார். 2வது உங்களுடைய கேஸ்ல வந்து சார் வித் பேமெண்ட்ல வந்து நீங்க வந்து ஆக்சுவலா வந்து டாக்ஸ் வந்து அதாவது வித் பேமெண்ட்ல தான் பில் பண்ணிருக்கிறீங்க. ஆனா ஜிஎஸ்டிஆர் 1லயும் 3Bலயும் அதை காமிக்காம விட்டுட்டீங்க சார். சார் இது 2ஐயும் காமிக்காம விட்டதுனால அதான் சார் காமிக்காம விட்டதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டாக்ஸ் வந்து நீங்க ஆக்சுவலி வந்து பில்லுல போட்டிருக்கிறனால இன் டாலர்ஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு மோட்ல அதனுடைய அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கணும் பொதுவா சார். சார் நீங்க 1,05,000 சேல்ஸ் அப்படின்னா 1,00,000 ரூபா பிளஸ் 5,000 டாக்ஸ்ன்னு போட்டு தான் நீங்க பில் பண்ணிருப்பீங்க. யூஎஸ்டி டாலரா இருக்கும். அந்த யூஎஸ்டி டாலருக்கு தான் உங்களுக்கு ரியலைசேஷன் ஆயிருக்கும் பேங்க்ல. ஸோ நீங்க வந்து டாக்ஸை வந்து டீலர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ண மாதிரி தான், உங்களுடைய கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணதாக தான் அர்த்தம் சார். அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்க வந்து கம்பல்சரியாக உங்களுடைய இதுக்கு வந்து ரெமிட் பண்ணிருக்கணும். அதாவது உங்களுடைய ஜிஎஸ்டியில ரெமிட் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க ரெமிட் பண்ணாம விட்டுட்டீங்க சார். சார் ஈவன் இப்ப கூட நீங்க ரெமிட் பண்ணலாம். ஆனா ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா அந்த போர்ட்டல் வந்து 3Bலயும் ஜிஎஸ்டிஆர் 1லயும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்டுக்கு ப்ராசஸ் ஆகுது. இல்லைன்னா ப்ராசஸ் ஆகுறது இல்லை. ஒண்ணு சார். சார் 2வது நீங்க ரீஃபண்டை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க. அந்த கேன்சலேஷன் எப்படி பண்ணுனீங்கன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல சார், அதுக்காக சொல்றேன். இல்ல சார் அப்படி ஏதாவது இது நம்ம பண்ணலைங்க சார். வேற ஒருத்தர் பண்ணன்னு சொன்னாரு. சோ இந்த அதுதான் சார். ஏன்னா ப்ராப்ளம் இல்ல இல்ல எனக்கும் புரியுது. எல்யூடி கேன்சல் பண்ற மாதிரி எனக்கும் தெரியல. ஏன்னா நான் எல்யூடி அப்ளை பண்ணிருக்கேன். பட் ஆனா கேன்சலேஷன் நானும் இது வரைக்கும் பண்ணது இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா நான் வித் பேமெண்ட் பண்ணதுக்காகவே நான் எல்யூடி கேன்சலேஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. சோ இதுல எனக்கு ஸ்மைலா டவுட் இருந்துச்சு, எல்யூடி கேன்சலேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இல்ல சார் எல்யூடியே கேன்சல் பண்ண முடியாது. ஆன்லைன் மூலியமாவோ எந்த போர்ட்டல் மூலியமாவோ நீங்க கேன்சல் பண்ண முடியாது சார். ஆபீசர் மட்டும்தான் அவர் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து கேன்சல் பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவர் கேன்சல் பண்ண முடியும். அதர்வைஸ் எல்யூடி வந்து டீலர் சைட்ல இருந்து கேன்சல் பண்ண முடியாது சார். ஒண்ணு சார். 2வது விஷயம் வந்து நீங்க வந்து வித் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டின்னு நீங்க பில்லுல இருக்கிறனால சார் நீங்க வந்து சப்போஸ் வந்து அந்த பேமெண்ட் என்ன ரியலைஸ் ஆயிருக்குன்னு பாருங்க சார். பேமெண்ட் இன்னும் ரியலைஸ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதான் நீங்க வித்தவுட் பேமெண்ட்ல தான் நீங்க ஜிஎஸ்டிலே காமிச்சிருக்கீங்க சார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அமௌண்ட் வந்து கம்மியா ரியலைஸ் ஆச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ரீஃபண்ட் சார். ஏன்னா இன்புட் அப்படியே தான் இருக்கு, ரீஃபண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்க சார். இல்ல அது வந்து பார்ட் அமௌண்ட் தான் சார் ரியலைஸ் ஆகும். இப்போ ஒன்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது அரௌண்ட் எனக்கு வர்றதுக்கே 1.5 years ஆயிடும். ஏன்னா எல்லாமே அமேசான் சேல் பண்றோம் அப்படின்னால அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ண தான் நம்மளுக்கு அமௌண்ட் ரியலைஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் டீலர் கிட்ட பேசிங்க சார். அதை நீங்க யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ ஆனா ஷிப்பிங் பில் எல்லாம் இருக்கு சார். அதுல எல்லாமே கிளியரா மென்ஷன் ஆயிருக்கும். வித் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும், இன்வாய்ஸ்ல எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்க கரெக்ஷன் பண்றதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான வேலை சார். நீங்க இதனுடைய கான்சிக்வன்சஸ்ங்கிறது ஃபைனலா என்ன பாத்தீங்கன்னா சார், நாளைக்கு ஆடிட் போட்டாங்கன்னா இதுக்கு உண்டான டாக்ஸ் அமௌண்ட்டை நீங்க கட்டுற மாதிரி வரும் சார். எய்தர் த்ரூ ஐடிசி ஆர் த்ரூ கேஷ் அந்த ஐஜிஎஸ்டி போர்ஷனை கட்டுற மாதிரி வரும். மேபி வித் இன்ட்ரெஸ்டோட கட்டுற மாதிரி வந்தாலும் வரலாம் சார். அது ஒண்ணுதான் ஃபைனல் கான்சிக்வன்சஸ் அதை பொறுத்த வரைக்கும். ஓகேங்க சார். இப்போ ஆனா வேற எதுவும் வழி இல்ல இப்போ வரைக்கும், வேற எதுவும் வழி இல்ல சார். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் சார் சிவசண்முகம் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெங்கடேசன் சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார்.
சார் இந்த 2017 பிலோ 2 கோடி கீழே உள்ளவங்க இப்ப ஆனுவல் ரிட்டர்ன் 9 ஃபைல் பண்ண முடியாதாங்க சார்? சார் பண்ணலாங்க சார். இப்போ நீங்க ஃபைல் பண்ண போனீங்கன்னா லேட் ஃபீங்கிறது காமிக்கும். ஆமா அது சார். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சார். கவுன்சில் வந்து லேட் ஃபீ வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்க அந்த சார். சாஃப்ட்வேர்ல வந்து அவங்க வந்து அந்த லேட் ஃபீயை வந்து எடுத்து விடணும். அப்படி எடுத்து விட்டுட்டாங்க அப்படின்னா இமிடியேட்டா வந்து உங்களுக்கு வந்து அந்த இப்போ நீங்க ஃபைல் பண்ணலாம் சார். லேட்டா கூட ஃபைல் பண்ணலாம், எதுவும் பிரச்சனை வராது. அந்த லேட் ஃபீ எடுத்து விடுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சார். வெயிட் பண்ணி பண்ணலாம். வெயிட் பண்ணா பண்ணிடலாம் சார். ஒன்றும் பிரச்சனை வராது. தேங்க்ஸ் சார். ஓகே சார். சார் அட்மின் சார் நம்ம செஷன் க்ளோஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம் சார். சார் உங்களுடைய சார் மத்தவங்க சார் உங்களுடைய சார் ஒரே ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் சார், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் மற்றது ஏதாவது சேஞ்சஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இது எல்லாம் எதுவாக இருந்தாலும் சார் என்னுடைய அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் சார். பர்சனலாகவும் நீங்கள் கால் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கொஸ்டினாகவும் போடுங்க சார். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இன்னும் வேற ஏதாவது சேஞ்சஸ் இது மாதிரி ஏதாவது நம்ம ப்ரோக்ராம் எப்படி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட அது உங்களுடைய எல்லா ஃபீட்பேக்ஸையும் நீங்க அதுல போடுங்க சார். ஏன்னா என்னன்னா இதுல கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நாங்கள் க்ளோஸ் பண்ணோடனே க்ளோஸ் ஆயிரும். அதனால என்னால் தொடர்ந்து தெரிஞ்சிக்க முடியாது. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே என்னுடைய அந்த பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க சார். ஸோ அது மூலியமா கொஸ்டின்ஸ் நான் ஏதாவது வேற இருந்தாலும் அதுல வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் சார். சார் ஒரே ஒரு விஷயம் தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல கொஸ்டின் போட்டுட்டு சார் அதை நான் வாட்ஸ்அப்லயே ஆன்சர் பண்ணுவேன்னு மட்டும் எடுங்க நினைக்க வேண்டாம் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ரொம்ப டைப்பிங்ல ரொம்ப புவர். நீங்க கேள்வி கேட்டுட்டா ஃபோன் பண்ணி கேட்டா பதில் ஈஸியா சொல்லிடுவேன் சார். டைப் பண்ணி ஆன்சர் பண்றதுங்கிறது கொஞ்சம் என்னால முடியாத விஷயம். அதனால அதுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல முன்னாடி போட்டுருங்க சார். படிச்சுக்குவேன். கொஸ்டினை திரும்ப போன்ல கேட்டீங்கன்னா பதில் சொல்லிடுவேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை வணக்கம் சார், சிவசண்முகம் சார். உங்களை இதோட நாங்க விட போறது இல்ல சார். இனி மாற வாரம் நீங்க ஏகப்பட்ட விடுற மாதிரியே இல்ல. ஏன்னா எங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் நிறைய புதுசா வந்துகிட்டே இருக்கு. உங்களை நாங்க இதோட விட போறது இல்ல. அடுத்தடுத்த வாரத்துல கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்ணதான் போறோம். நீங்க கேள்விகளை நீங்க சொல்லிதான் கண்டிப்பா சார். இதனால வாய்ப்புகள் அமையும் பொழுது டெஃபினட்டா நான் செஞ்சு தரேன் சார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சார். இந்த அருமையான ப்ரோக்ராமையும் மற்ற எல்லாத்தோட இன்டராக்ட் பண்றதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்த டிஎன்ஜிஎஸ்டிபியும் தொடர்ந்து அதே மாதிரி வெங்கடேஸ்வரன் சாருக்கும் சேலத்திலிருந்து இந்த ப்ரோக்ராமுக்காக இந்த லிங்க் ஏற்படுத்தி கொடுத்த உமா மேடத்துக்கும் என்னுடைய பர்சனலாகவும் பிளஸ் இந்த அமைப்பு மூலியமாவும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ப்ரோக்ராம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் சார். டெஃபினட்டா பண்ணுவோம் சார். ரொம்ப கண்டிப்பா சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சார். ஓகே சார். செஷன் நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. தேங்க்யூ வெரி மச்.